மாவட்ட நிர்வாகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம். இன்று நம்மிடையே ஒரு சிறப்பான விருந்தினர், ஒரு தலைசிறந்த ஆளுமை. நம்முடைய ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு எஸ் கந்தசாமி IAS அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர் 1975ஆம் ஆண்டு திரு சங்கர் சுப்பு, திருமதி மல்லிகா அவர்களின் புதல்வர் ஆவார். இவர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு இவர் முன்மாதிரி. நெசவு தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ, கணினி அறிவியலில் BSc, தமிழ் இலக்கியம் மற்றும் பொது நிர்வாகத்தில் MA MPhil என பன்முக திறமைகள் கொண்டவர். 1995ஆம் ஆண்டு முதல் இவர் அரசு பணியில் ஆற்றிய சேவைகள் கட்டுக்கடங்காதவை. 2008ஆம் ஆண்டு வரை ஊரக வளர்ச்சி துறையில் பணியாற்றினார். பின்னர் மனிதவள மேலாண்மை துறையில் ஓராண்டு காலம் பணியாற்றினார். 2010ஆம் ஆண்டு முதல் 2023 வரை தமிழ்நாடு அரசு பணியாளராக பல உயர் பதவிகளை வகித்துள்ளார். அவற்றில் முக்கிய பதவிகள் துணை ஆட்சியர் கோயம்புத்தூர், வருவாய் கோட்டாட்சியர் திருவள்ளூர், மாவட்ட வருவாய் அலுவலர் தேனி, தேசிய சுகாதார இயக்கத்தின் மாநில திட்ட மேலாளர் சென்னை ஆகும். 2023ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியில் இணைந்துள்ளார். ஆவடி மாநகராட்சி ஆணையராக தன் பணியை தொடங்கிய அவர் தற்பொழுது 27/6/2025 முதல் ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று சிறப்புடன் சேவையாற்றி வருகிறார். மக்கள் கலெக்டர். அரசு அதிகாரி என்றால் அவர் ஒரு அலுவலகத்தில் கோப்புகளுக்கு மத்தியில் இருப்பார் என்ற எண்ணத்தை உடைத்து குறுகிய காலத்திலேயே மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர் அவர். ஆம், தன்னுடைய சிறப்பான மக்கள் சார்ந்த நிர்வாகத்தின் மூலம் நம் மக்களால், ஈரோட்டு மக்களால் அன்போடும் உரிமையோடும் மக்கள் கலெக்டர் என்று அழைக்கப்படும் அந்த மாபெரும் ஆளுமைதான் திரு கந்தசாமி அவர்கள். அவருடைய எளிமை, கிராமங்கள் தோறும் அவர் மேற்கொள்ளும் கள ஆய்வு பணிகள், மக்களின் குறைகளை உடனுக்குடன் கேட்டறிந்து தீர்வு காணும் துரித நடவடிக்கை, இவை அனைத்தும் அவர் மீது மக்களுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அரசு திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் அரும்பங்காற்றும் அன்பு கலந்த கண்டிப்புடன் மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்தும் மக்கள் கலெக்டர் திரு எஸ் கந்தசாமி அவர்களை ஸ்நேகவீடு ஃபவுண்டேஷனின் 10வது ஆண்டு விழா மேடைக்கு வரவேற்கிறோம். கலெக்டரை 2 வார்த்தைகள் எங்களுக்காக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ഞാൻ കുറച്ച് മലയാളം അറിയാം. மலையாளத்தில் எனக்கு கொஞ்சம் திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்ததுனால நமக்கு அங்கே அருகில் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்பப்போ குளத்துக்கு போயிட்டு வருவேன். என்னுடைய சேட்டன் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மலையாளத்தில் வந்து అయ్యప్పండమ్మ నెయ్యప్పని చుట్టూ కాక కొత్తి కడలిట్టు ముంగా పిల్లారు ముంగి ఎడత్తు తట్టా పిల్లారు தட்டி பறிச்சு. நான் தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பாடம் வந்து மலையாள இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் ஒப்பாய்வு செய்து படிக்கக்கூடிய ஒரு பாடம். தமிழ் இலக்கியம் வந்து நம்ம சங்க காலத்திலிருந்து 2000 ஆண்டுக்கு தொன்மையான ஒரு இலக்கியம்னு சொன்னாலும் தமிழும் மலையாளம் வந்து ஒன்றும் தனித்தனி மொழிகளாக எனக்கு தெரிவதில்லை. ஒரு வட்டார வழக்காக தான் நான் பார்க்கிறேன். அந்த பக்கத்தில் மலைக்கு பின்னால், மலைக்கு நடுவில் நமக்கு வந்து ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறனால அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி பார்க்கும் பொழுது எழுத்தச்சினில் தொடங்கி குமாரன் ஆசான், வள்ளத்தோள், இப்போ சமீபத்தில் வந்து நம்ம MD வாசுதேவன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத்தாளர்களுடைய நூல்கள் நான் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் படிச்சிருக்கிறேன். தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்களுடைய நிறைய நூல்கள் நான் வாசிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செம்மீன் அப்படின்னு ஒரு நாவல். இல்லை பெரியவங்க நிறைய பேர், இங்கே நிறைய பேர் செம்மீன் படம் பார்த்துருக்கலாம். கடல் இனக்கரை போனோரே, காணா பொன்னின்னு போனோரே, போய் வரும்போது எந்து கொண்டு வரும் அந்த பாடல். அதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த பாடல் வந்து நான் அந்த நாவலாக படித்ததுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வந்து யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். மானச மைனே வரு
மதுரம் நுல்லிதரு. ஒரு அருமையான காவியம் அது. ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்தில் கடற்கரையோரம் இருக்கின்ற ஒரு மீனவ குடும்பத்தில், மீனவ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல் கதையை ஒரு காப்பியமாக வந்து அவர் படைத்து வைத்திருப்பார். அதை வந்து சினிமாவில் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து மிகப்பெரிய, நான் 2-3 தடவை ஒரு 20-25 வயசில் நான் அந்த நூலை படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து ஒரு தடவை இன்னும் திரும்ப வாசிக்கணும் போல் இருக்கக்கூடிய, அதுபோன்று மிகச்சிறந்த இலக்கியங்களை வந்து நம்முடைய மலையாள இலக்கியம் வந்து கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவுமே அந்த கேரளா பக்கத்தில் பயணம் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து மிக நெருக்கமான ஒரு விஷயமா என்ன நினைக்கும் அப்படின்னா, இலக்கியம் மட்டும் இல்லை, அந்த நாடு வந்து சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. அதுவும் குறிப்பாக நான் 2-3 ஓணம் திருவிழாக்களில் அங்கே என்னோடய சேட்டன் வீட்டில் இருந்திருக்கிறேன். சேட்டன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நான் என்ன அப்படி இருக்கேன் அப்படின்னா, ஊரெலாம் சுற்றிட்டு வருவோம். அப்போ எந்த மத வேறுபாடும் இல்லாமல், ஜாதி வேறுபாடும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து அந்த திருவிழாவை கொண்டாடுவது என்பது உண்மையிலே வந்து அது இந்த உலகத்திற்கே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மனிதர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் வந்து அங்கே இருக்கிற அந்த நாராயணகுரு அவருடைய NDPP யோகம், அது மூலமாக வந்து இன்றைக்கு வந்து சமூக மேம்பாடு அடைந்த பல ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிறாங்க. அந்த தொடர்ச்சியாக வந்து சமீபத்தில் கூட நான் ஒரு புத்தகம் படித்தேன். நம்ம அவருடைய குரு, அந்த குருவுடைய நேரடி சீடர் நடராஜ குரு, அதுக்கப்புறம் வந்து நித்திய சைதன்ய யதி, இப்போ அவருடைய சீடர் இப்போ சவுகத் அலி அப்படிங்கிற ஒரு ஹிமாலயம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒரு புத்தகம் மலையாளத்தில். அது தமிழ் மொழிபெயர்ப்பில் நான் படித்தேன். இப்படி வந்து பல்வேறு ஆளுமைகள் வந்து என்னை மலையாள இலக்கியத்திலிருந்து பாதித்திருக்கிறார்கள், என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து பங்களித்திருக்கிறார்கள். அதே போல் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக நான் வந்து இந்த மாவட்டத்திற்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கின்ற மக்களுடைய அன்பும் மரியாதையும் எனக்கு வந்து மிகுந்த வியப்பளிக்கிறேன். நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்து இது வரைக்கும் 12 மாவட்டங்களில் வேலை பார்த்துருக்கிறேன் தமிழ்நாட்டிலே. ரொம்ப நாள் சென்னையில் வேலை பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த பகுதி மக்கள், இப்போ நான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் நீங்கள் மலையாளிகள் கூடியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி இங்கே மொழி சிறுபான்மையினர்னு நீங்கள் சொல்ல முடியுமோ, மலையாளம் பேசுகிறவங்க. அதே மாதிரி நான் என்னுடைய குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து கன்னடம் பேசுகிறவங்க, மொழி சிறுபான்மையினர் நான். ஆனால் எங்களுக்கு வந்து கன்னடம் வந்து பேச மட்டும் வீட்டில் தெரியுமே ஒழிய எழுத படிக்கலாம் தெரியாது. தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ், ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறது போல மலையாளத்தை எழுத படிக்க கற்றுக் கொடுங்கள். அதே போல் அந்த இலக்கியத்தை வந்து அறிமுகப்படுத்துங்கள். வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் வந்து நல்ல மலையாள நூல்களை உங்களுடைய ஸ்நேக வீடு ஃபவுண்டேஷன் மூலமாக தமிழில் மொழிமாற்றம் செய்யுங்கள். அதே போல் தமிழில் இருக்கிற நல்ல நூல்களை வந்து மலையாள மொழிக்கு வந்து மொழிமாற்றம் செய்வதற்கான ஒரு இயக்கம் வந்து இந்த ஸ்நேக வீடு ஃபவுண்டேஷன் பண்ணுச்சுன்னா, அதுதான் மக்களிடையே வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் நாம் வந்து ஒரு கலந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த வகையில் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிறது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. நான் வந்து என்னுடைய ஒரு 22-23 வயசில் வந்து பேண்ட் சட்டெல்லாம் போடுறதை விட்டுட்டேன். கதர் சட்டை, கதர் வயசு தான் கட்டுவேன் ஃபுல்லாக. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேண்ட் போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் தான் பேண்ட் போட ஆரம்பித்தேன். யோசித்து பார்க்குறேன், இப்போது அப்படி இருக்க முடியுமான்னு. இருக்க முடியாது இப்போது கலெக்டராக. இன்றைக்கி நான் வந்து பேண்ட் போட்டு கிளம்பும்போது எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வேட்டி கட்டி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வு வந்து அவங்களே வந்து மாட்டி இருக்கிறது. நம்முடைய ராபின் சார் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த ஸ்நேக வீட்டு ஃபவுண்டேஷனை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். തമിഴ്നാട് സർക്കാരിന്റെ 2025 അധ്യാപക പുരസ്കാരമായ ഡോക്ടർ എസ് രാധാകൃഷ്ണൻ അവാർഡ് അർഹനായ നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട ഫാദർ റവറൻ ഡോക്ടർ ആൻസൺ പാണയങ്കാടൻ അവർകളെ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. അദ്ദേഹത്തിന് പുരസ്കാരം നൽകുവാൻ വേണ്ടി നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട ജില്ലാ കളക്ടർ കന്ദസ്വാമി അവർകളെയും വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു.